இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. உங்களோட ஒரு சின்ன செயல் உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் அப்படி சொன்னால் நம்புவீங்களா? ஏன் நாளைக்கு அதே விஷயம் உங்களை கூட சந்தோஷப்படுத்தலாம். இது நம்பக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்புவீங்க. என்னென்னு கேட்குறீங்களா? இப்போ நம்மளால முடியிறப்போ கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாமி முன்னாடி நம்ம பிரச்சனையெல்லாம் எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா காப்பாற்றுங்கப்பா, அதை சரி பண்ணுங்கப்பா சரி பண்ணுங்கப்பான்னு எவ்வளோ புலம்ப முடியுமோ புலம்புவோம். கரெக்டுங்களா? ஆனால் மேக்ஸிமம் ஆள் ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா, கோயிலை சுற்றி அங்கங்கே மணி அடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. கரெக்டாக? ஆனால் அந்த மணியை யாருமே அடிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. இப்போது நீங்கள் அந்த மணியை அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கும் போது என்ன ஆகும்? யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்த வேண்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மணி அடித்தோடனே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அது நடக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையும் கிடைக்கும். இந்த நம்பிக்கை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் சாமி கும்பிடும்போது இதே விஷயத்த யாராவது பண்ணும்போது உங்களுக்கும் அது திருப்பி கிடைக்கிது. ஸோ இது நல்ல விஷயம் தானே? இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேறீங்க. சாமி கும்பிடும்போது நம்ம வேண்டுதல் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம், எவ்வளோ புலம்பலாம், எனக்கு எதாவது பண்ணுங்கப்பான்னு அந்த அப்பாட்ட கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சேவை மாதிரி அதை மணியை அடிச்சுட்டு வந்துடுங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொஞ்சோண்டு கிடைச்சாலும், இல்லை நம்ம இது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு கொஞ்சோண்டு நம்பிக்கை கிடைச்சிட்டாலும், அது நடக்குதோ நடக்கலையோ அந்த நிமிஷம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கரெக்டு தானே? இந்த சந்தோஷத்தை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்குறீங்க. இதே மாதிரி யாரோ ஒருத்தங்க இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ கோயிலுக்கு போனால் வெறும் சாமி கும்பிட்டோம் புலம்பணும் நம்ம பிரச்சனையை சொன்னோன்னு சொல்லி வெளியே வராமல் உங்களால் முடிஞ்சால் அந்த மணியை ஒரு வாட்டி அடிச்சுட்டு வந்துடுங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷத்தை கொடுக்கறதுனால ஒரு தப்பும் இல்லைல்ல. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், உங்களே அறியாமல் இன்னொருத்தங்களையும் சந்தோஷப்படுத்தியிருக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மணி அடிச்சுட்டு வருவோம் கோயிலில்.